பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ வேண்டாம்னா இதை கிளிக் பண்ணிட்டு இதில் போய் ஹலோ Thanks. Good evening, sir. Sound one பாரு. Sir? அந்த லைன்ல தான் வருது. மீட் பண்ணினா பிரச்சனை இல்லை. வீட்டில் வச்சு. ஓகே. ராஜகோபால் வந்துட்டார்ல? வந்துட்டார் சார். ராஜகோபால் சார். குட் ஈவினிங் தலைவரே. குட் ஈவினிங். எல்லாம் சூறாவளி சுற்றுப்பயணமா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லாம் போட்டு கலக்குறீங்களா? இப்ப நான் எங்க இருந்து பேசுறேன் தெரியுமா? திருநெல்வேலி. திருநெல்வேலி யார் வீட்டுல இருந்து? சுரேசன் வீடா? சுரேசன் வீட்டுல இருந்து பேசுறேன். வராட தலைவர். நான் பிறந்த மண்ணு சார் திருநெல்வேலி. நான் பிறந்த மண்ணு திருநெல்வேலி. சார் சொல்லுங்க சார். 2 மணி நேரம் அவரோட கேன்வாஸ் பண்ணேன். சூப்பர். அவர் வண்டியில போய் அவரோட கஸ்டமர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கஸ்டமர் வீட்டுக்கு போனோம். அவங்களும் அப்படியே அறிமுகப்படுத்தினார் பாருங்க. சொல்ல போனா அந்த அது பேர் என்ன, நம்ம பிகில் படத்துல சிங்கப்பண்ணே பாட்டுல கடைசியில வந்து அவர் டைரக்டர் வருவார் இல்லையா, ஒரு கதை சொல்லுவாரு. அதாவது இந்த ஆட்சியோட விலை எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். அது மாதிரி சுரேஷன் மதிப்புடைய மதிப்பு பாருங்க.
பயங்கரமா இருக்குது. ஆனாலும் அவர் வெறும் சிஎம் கிளப்ப கூட இருக்கிட்டாரு. அவர் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்காரு சார். ஓட்டம் 2 மணி நேரமா அவரோட சுத்தி பார்த்த பிறகுதான் தெரியுது அவர் வந்து கார்பரேட் கிளப்புக்குள்ள தகுதி உள்ளவர். கண்டிப்பா தெரியுது. அவர் நிலைமை அவர் சிஎம் கிளப் நினைச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அவர் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. அவர் கூட கேன்வாஸ் பண்ணும்போது எனக்கே தெரியுது. அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சேல்ஸா இருக்கு சார். அவர் வித்தியாசமா மார்க்கெட்டிங் பண்றாரு. அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. கலெக்ஷன் அதை விட பயங்கரம். அதாவது வண்டியில போவாரு, பெல் அடிப்பாரு, ஆரன் அடிப்பாரு, ஆரன் அடிச்ச உடனே படம் வரணும். இப்படி ஒரு ஏஜென்ட் நான் பார்த்தது இல்லை லைஃப்ல. அதுதான் நான் சொன்னேன், ஒரு புல்லட் வாங்கிங்க. புல்லட் கேட்ட உடனே படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. புல்லட் சுரேஷன் வராரு. இப்பதான் தெரியுது நாம மார்க்கெட்டிங் பண்றது ஒரு திரிசா இருக்குது பம்பாயில. ஆனா இப்ப இந்த வில்லேஜ்ல போகும்போதுதான் தெரியுது ஒவ்வொரு ஏஜென்ட்டும் எப்படிலாம் வேலை பாக்குறாங்க. ஆமா வில்லேஜ்ல கஷ்டம் சார். ஆமா அது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பாருங்க பயங்கரமா வசூல் பண்றாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நல்லது ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் எப்படி கேன்வாஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்த உடனே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அது போல நம்ம டிவிஷன் ஆஃபீஸ்ல போய் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாரு. டிவிஷன் ஆஃபீஸ்ல போய் டிவிஷன் மேனேஜரு, மார்க்கெட்டிங் மேனேஜரு, கிரியா மேனேஜரு எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாங்க. பார்த்த போட்டோ எல்லாம் பார்த்தேன். பயங்கரமா டூர் கிளம்பிட்டாரு. இன்னைக்கு ஃபுல்லா திருநெல்வேலி தான். எனிவே இப்போ இந்த ஜீவன் சிரோமணியை கேட்கறதுக்கு நம்ம திருநெல்வேலி டிவிஷன் மேனேஜர் அநேகமா உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு சார். திருநெல்வேலி எஸ்டிஎம் உள்ள இருக்காரு. அப்படியா? அவரு நான் கேட்கறேன்னு இருக்காரு. ஏன்னா அது சிரோமணி பாத்தீங்களா, பெரிய ஆளுதான் வருவாங்க இல்லையா? ஆமா ஆமா. இதுவே நம்ம பாட்டு போடுவோம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி.
கல்யாணி மேடம், கல்யாணி மேடம், சுரேஷன் சார் அசத்திட்டீங்க. பின்னாடி வர்றதுக்கு யாருன்னு பாருங்க. வாங்க வாங்கன்னு வர வச்சு அசத்திட்டீங்க. திருச்சி எப்ப சார்? ஓகே, மதுரை திருநெல்வேலி கிளக்கிட்டாங்க. திருச்சி எப்ப சார் வரீங்க? திருச்சிக்கு நாளைக்கு வரலான்னு இருக்கோம். வாங்க வாங்க சார். நாங்க 3-4 பேர் வருவோம். சமாளிப்பீங்களா? எத்தனை பேர் வாங்க சார். என்ன சார் இப்படி கேட்டீங்க? நம்ம மீட்டிங் முடிஞ்சோடனே நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஓகே சார், ஓகே சார். எங்க பேக் போன் ஆஃப் எல்ஐசி சரவணன். சரவணன் லைன்ல இருக்காரா? சரவணன் இருக்காரமா? கொஞ்சம் இருங்க. சரவணன் பாருங்க. ராஜகுமார் ஓகே. எனிவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரவணன் சார் உள்ள இருக்காரு, ஆனா ஆன் ஆக மாட்டேங்குது. எனிவே நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம சாரோட லெக்சரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்து கொள்வோம். சரிங்களா? சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஜீவன் சிரோமணி. அதாவது நம்ம எஸ்எம்ஜி மெம்பர்கள் அனைவருக்கும் சிரோமணினா என்னன்னு முதல்ல தெரியணும். சிரோமணி பிளானை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அது போக நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது அவங்க 1 கோடி ரூபாய் பாலிசி எடுக்கிறதுக்கு தகுதி இருக்கும், ஆனா நமக்கு பிளானை பத்தி தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அந்த 1 கோடி பாலிசி எப்படி கொடுக்க முடியும்? சரிங்களா? அது மட்டும் இல்ல, சிரோமணியில என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத சார் நம்ம விளக்கமா சொல்லுவாங்க. தெளிவா எல்லாரும். ஸோ அப்படி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண டைரக்டா. ஸோ வெல்கம் டு அவர் ஃபேக்கல்டி மெம்பர், பிதாமகனில் ஒருவரான ராஜகோபாலன் சாரை மனமாற அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் உங்கள் உரையை ஆரம்பிக்கலாம் சார். ராஜகோபாலன் சார். தேங்க்யூ சார். ஆடியோ கரெக்டா இருக்கா சார்? ஆடியோ வீடியோ எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகே? இஸ் கரெக்ட் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். நமது எஸ்எம்ஜி குழுமத்தின் தலைவரான மிஸ்டர் சுந்தரம் சார் என்ன சொல்றது, வெஸ்டர்ன் ஜோன்ல இருந்து இப்ப சதர்ன் ஜோனுக்கு வந்திருக்காரு. சூறாவளி சுற்றுப்பயணமா தட்சிண பாரத் தர்ஷன் நடந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஏரியாவை கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நான் பிறந்த மண்ணான இந்த திருநெல்வேலியில இன்னைக்கு அவர் இருக்காரு. இட்ஸ் வாட் ஏ கோ இன்சிடென்ட். ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் திருநெல்வேலி. ஐ வாஸ் born at Kadayam, which is the Ambasundram Taluka. So Resham must be knowing. So born and brought up in everything in Kadayam. So welcome to all. Good evening. Amudha madam, Saravanan sir மற்றும் அனைத்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நான் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். ஏன் சிரோமணி? சிரோமணினா என்ன? ஏன் இதை விற்கணும்? என்ன பெனிஃபிட்? இவ்வளவுதான். யாருக்கு விற்கணும்? இதுதான் ஸ்ட்ரக்சர். என்ன பெனிஃபிட், யாருக்கு விற்கணும்? This is how I am going to discuss today to the extent. இது பாத்தீங்கன்னா சிரோமணி என்ன மீனிங் அப்படின்னா தலையில மகுடம். ஸோ எல்ஐசியில எனக்கு தெரிஞ்சு எல்ஐசியோட ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணதே கிடையாது. ஜீவன் ஸ்ரீ இருந்தது, அக்ரி. இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் கஸ்டமரை டார்கெட் பண்ணி விற்கக்கூடிய பாலிசி. ஸோ ஒரு ராஜாவாட்டம் ஒரு ராணி ஆட்டம் தலையில கிரவுன் வச்சுட்டு வர்ற மாதிரி சிரோன்மணி பாலிசி எடுத்தாலே அவங்க தனி இது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, கிரஸ்ட் ஜுவல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிரோமணி ஒரு 2 பாலிசியோ ஒரு பாலிசியோ ஒருத்தர் வச்சிருந்தா அந்த மாதிரி அதனோட ஸ்டேட்டஸ் சிம்பல். அப்ப நம்ம யாருக்கெல்லாம் அதை கொடுக்கணும்? இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சுடுத்துனா இன்னைக்கு கிளாஸ் ஓவர்.
பட் நான் ஐம் நாட் கோயிங் டு டெல் எனி ஆன்சர் ஆன் திஸ். கொஞ்சம் நீங்க கொஞ்சம் மண்டைக்கு வேலை கொடுங்க, மூளைக்கு வேலை கொடுங்க. ஐ எம் கோயிங் டு த சப்ஜெக்ட். திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுதான் கிளாஸ் ஓவர் இன்னைக்கு. சரி, நான் என்ன பேச போறேன்னா இந்த 6 டாபிக் தான். டார்கெட்டட் ப்ராஸ்பெக்ட்ஸ், ஷிரோன்மணியை பத்தி ஒரு ஓவர்வியூ, பிளான் பெனிஃபிட்ஸ், ஆஃப்டர் சேல்ஸ், அண்டர் ரைட்டிங் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு என்ன சார் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபர்ஸ்ட் HNIs. நான் அன்னைக்கு வந்து HNI ரோல இருந்தேன், இன்னைக்கு ஃபேக்கல்ட்டியா இருக்கேன். HNIனா என்ன? HNIஸ்னா உங்களுக்கு தெரியும், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். வாட் இஸ் நெட்வொர்த்? அதாவது லயபிலிட்டியை விட சொத்துக்கள் அதிகமா இருக்கணும், லயபிலிட்டி கம்மியா இருக்கணும். ஸோ அதனாலதான் நெட்வொர்த்னு பேரு, ஹை நெட்வொர்த்னு பேரு. அதுக்கு நம்ம வந்து 3 வகையான நெட்வொர்த் HNI கேட்டகரிஸ் இருக்காங்க, which I am going to discuss now. So these are all the targeted prospects, celebrities, doctors, lawyers, professionals, ella cost accountants இந்த மாதிரி. There are so many categories, entrepreneurs and government official, IAS officials, இவங்களெல்லாம் based on the income, not only on the designation. Okay, so அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த HNI பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ்னு இருக்கும். HNIனா நிறைய, அதாவது சம்பாதிச்சா மாத்திரம் போறாது, சம்பாதிச்சு கடனா இருந்தா they cannot be treated as HNI. HNIக்கு மாத்திரமா விற்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். This is a product for exclusive people with a higher income group, including HNIs. But if you target HNIs, you will be able to easily get the plan. So அந்த நெட்வொர்த் இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ்னா அவங்களோட எல்லா லயபிலிட்டிஸும் போக நமக்கு இவ்வளவு சர்ப்ளஸ் இருக்கு, அதை இன்வெஸ்ட் பண்ணணும். அது ஒன்லி LICல மாத்திரம் பண்ணணுமா? நோ. They will be having their own legal experts, tax consultants, chartered accountants. அவங்க கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் இப்போ 3 வகையான HNIs இருக்காங்க. அதாவது அப்கமிங் HNIs, அதாவது 25 lakhs to 200 lakhs. நான் எங்கெல்லாம் லேக்ஸ் சொன்னேன்னா அது crores. 200 lakhsனா 2 crores உங்களுக்கு தெரியும் இல்லையா, 20 million. ஸோ above 200 lakhs இதெல்லாம் இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ், இன்கம் கிடையாது. இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ்னா என்ன? எல்லா செலவும் போக இன்கம்ல நமக்கு இருக்கிற பேலன்ஸ், தட் இஸ் கால்ட் இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ். அப்புறம் அல்ட்ரா HNIs. அல்ட்ரா HNIஸ்னா என்ன? 200 கோடிக்கு அசெட்ஸ் இருக்கிறவங்க மேல, 200 கோடிக்கு மேல இருக்கிறவங்க தான் அல்ட்ரா HNIஸ்னு பேரு. இந்தியால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றதுன்னா ஆல்மோஸ்ட் 6500 அல்ட்ரா HNIs இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பர்சனலைஸ்டு சர்வீஸ் எதிர்பார்ப்பாங்க நம்மள்ட்ட. சும்மா ஜஸ்ட் லைக் தட் போய் அன்னைக்கு கூட நம்ம ஒரு ஷோ நடத்தினோம் இல்லையா. ஸோ HNIs வந்து ஜஸ்ட் லைக் தட் யூ கான் கோ அண்ட் மீட். ஸோ அவங்களுக்கு டக்குன்னு நம்ம ப்ரிப்பேர்டா போய் அந்த மாதிரி டார்கெட் பண்ணா தான். சிலவங்க செல்ஃப் மேட் HNIஸா இருப்பாங்க, சம்பாதிச்சுட்டு பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு அந்த கம்பெனில வந்து ஈசாப், சேலரிஸ். ஈசாப்னா என்ன? எம்ப்ளாயி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஷேர்ஸ் கொடுப்பாங்க, போனஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ஆன் தேர் ஓன் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் தேர் லைஃப் தே ஹவ் grown. அந்த இன்கம் வந்திருக்கும், அந்த சர்ப்ளஸ். இன்ஹெரிட்டட் ரிச்னா ஃபேமிலில இருந்து வந்த பணம், பிசினஸ் வந்த பணம், இதை வச்சு டெவலப் பண்றது. ஸோ டிஃபரெண்ட் HNIs வந்து டிஃபரெண்ட் நீட்ஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க தான் குளோபல் ரேங்கிங்ல டாப் 3 இன் இந்தியா. நான் நேம் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அனில் அம்பானி, இவர் முகேஷ் அம்பானி, சிவனாடார், அப்புறம் இந்த அடானி குரூப் ஆல். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இது எல்லாமே டாலர் டேர்ம்ல போட்டிருக்கேன். பில்லியன். பில்லியன்னா உங்களுக்கு தெரியும், 1 பில்லியன்ங்கிறது இந்தியன் டேர்ம்ல 100 கோடி. சோ டாலர் டேர்ம்ல பாத்தீங்கன்னா 84.5 பில்லியன்னா ஆல்மோஸ்ட் 7,47,515 crores in Indian rupees. Just calculate பண்ணேன், கன்வெர்ட் பண்ணேன். I am repeating, 7,47,515 crores in India, Indian rupee. So these are all the global ranking. இது latest study. டாப்ல நம்ம ஆள் பாருங்க, 10வது ரேங்க்ல இருக்காரு. குளோபல் ரேங்கிங்னா உலகத்து லிஸ்ட்ல இருக்காரு. இந்த மாதிரி இவங்க டாப் 20 நான் போட்டிருக்கேன். HNIs வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேற விதமா பார்ப்பாங்க. வெல்த் அக்குமுலேஷனை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, பிரிசர்வேஷன், அதை எப்படி பாதுகாக்கணும், லிக்விடிட்டி வேணும் அவங்களுக்கு பிசினஸுக்கு. சேம் திங் ப்ரொடெக்ஷன் சொல்யூஷன் பார்ப்பாங்க. ஹெல்த்துக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும், அசெட்ஸுக்கு இருக்கணும், இந்த லாக்கர்ல வைக்கிறது, இந்த மாதிரி சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும். கிரெடிட், இப்ப எல்லா HNIஸும் எங்கிட்ட பணம் இருக்குங்கிறதுனால அவங்க வந்து லோன் வாங்காம இருக்க மாட்டாங்க. தே வில். இது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா,
they will go for loan with lower interest rate. They will invest their surplus to earn more returns. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிதான். ஒருத்தர் ஆடி கார் வாங்கணும்னா ஆடி கார் பணம் வச்சிருப்பாரு அவரு, ஆனா பைனான்ஸ்ல தான் ஆடி கார் வாங்குவாரு. நான் 2-3 கேஸ் பார்த்திருக்கேன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பிளானிங், ஸ்மூத் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த், வீட்ல இருந்து அதாவது ஃபேமிலி ஜெனரேஷன்ல வேற ஜெனரேஷன் மாறுறப்போ அதை எப்படி பிளான் பண்றது, அதுக்கு டாக்ஸபிலிட்டி என்ன, இந்த மாதிரி டாக்ஸ் பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா 1000 கன்சல்ட் பண்ணிட்டு தான் உங்களை வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கே கூப்பிடுவாங்க. இல்லாட்டா செகண்ட் சிட்டிங்க்கு வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. சோ இது வந்து HNIs உங்களுக்கு ஒரு குழு கொடுத்துருங்க. ஏன் நான் HNIs திரும்பி பேசுறேன்னா, இந்த செக்மெண்ட், இந்த ப்ராடக்ட் வந்து ஒன்லி HNI செக்மெண்ட் தான். இது வந்து 6 ஸ்டார் ப்ராடக்ட். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மேல 6 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கு. இது வந்து 6 ஸ்டார் ப்ராடக்ட். இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம டார்கெட் பண்ண முடியும். செலிபிரிட்டிஸ்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆக்டர்ஸ், அப்புறம் இந்த பாப் சிங்கர்ஸ், இவங்கெல்லாம் உங்களை லிஸ்ட் போட்டிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். அந்த மாதிரி there are so many ways. அப்புறம் இப்ப நம்ம சொன்னோம் டாக்டர்ஸ், இது இந்த மாதிரிலாம் இருக்காங்க. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒர்க்கிங், CAs, காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ், CEOஸ்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர், சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர்ஸ், சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர்ஸ், சீஃப் ட்ரெஷரி ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி so many, இது ஒவ்வொரு கம்பெனிலும் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல், IAS. ஸோ இவங்களெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டார்கெட்டட் ப்ராஸ்பெக்ட். யாரை நம்ம பார்க்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். பேஸ்ட் ஆன் த இன்கம் மாத்திரம் இருந்தா போறாது, சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், இன்சூரன்ஸ் நீட் இருக்கணும், இன்சூரபிலிட்டி இருக்கணும். எல்லாமே இருந்தா தான் இந்த பாலிசி கொடுக்க முடியும். நவ் ஷிரோன்மணி பத்தி ஒரு சின்ன இது உங்களுக்கு தெரியும். முன்னாடி வந்து 847 இருந்தது. that has been relaunched with some modifications on 1st February 2020. சரி சார், அதுல என்ன நியூ இருக்கு? Risk coverage 125% of basic sum assured. Okay, not on the maturity, death ஆனா தான் சொல்லு பாத்துக்கோங்க. ரிவைவல் முன்னாடி 2 years வந்து இப்ப 5 years ஆக்கியிருக்காங்க. From FUP, guaranteed surrender value. Grace period முன்னாடி calendar month இருந்தது, இப்ப 30 days. எல்லாருக்கும் தெரியும். Inbuilt CIR, that is very very important. எந்த பிளான்லயுமே கிடையாது. இந்த பிளான் எடுத்தா நீ வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் தனியா எடுக்க வேண்டாம்ப்பா, உனக்கு நான் இது தனியா தரேன், இன்பில்ட்டாவே நான் கொடுக்குறேன்னு LIC சொல்றது. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பீஸ் மாதிரி தான் இது. அந்த மாதிரி LIC இது சொல்றது. அதனால இந்த பிளான் எடுத்துக்கோங்க அப்படின்னு LIC சொல்றது. இதை உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறதுக்கு. நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங். நான் லிங்க்டுனா என்ன சார்? இட்ஸ் நாட் யூனிட் லிங்க்டு பிளான் கிடையாதுன்னு அர்த்தம். பார்ட்டிசிபேட்டிங், சில பிளான்ல பாத்தீங்கன்னா நான் பார்ட்டிசிபேட்டிங் போட்டிருப்பாங்க, ப்ராஃபிட் கிடையாது. இது ப்ராஃபிட் உண்டு. இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான், அவ்வளவுதான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிளான் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் பீப்புள் இன்க்ளூடிங் HNIs. இது உங்களுக்கு தெரியும். சோ இப்ப பிளான் பத்தி ஜஸ்ட் உங்களுக்கு சொன்ன லிமிடெட் பேமெண்ட் பீரியட் ஆப்ஷன் இருக்கு. ஐடென்டிக்கல் டு பீமாஸ்ரீ, அவ்வளவுதான். அதுல 10 லட்சம், இதுல 1 crore, அவ்வளவுதான். இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 0.5 million. 0.5 millionனா 5 லட்சம், 10 millionனா 1 crore. அதை புரிஞ்சுக்கோங்க. மில்லியன் உங்களுக்கு, ஏன்னா நீங்க ஹை நெட்வொர்க் இவங்கள்ட்ட பேசுறோம், மில்லியன் பில்லியன்ல தான் பேசணும். லாக்ஸ் ருபீஸ்ல பேசினீங்கன்னா நம்மளோட இது நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம். அதனால அந்த மாதிரி பேசி நம்ம இது பண்ணா கொஞ்சம் இந்த ப்ராடக்ட்டை இது பண்ணலாம். ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன், ஷார்ட் டேர்ம் டு லாங் டேர்ம், அவங்களுக்கு எப்படி வேணுமோ லிக்விடிட்டி. நம்ம 14 yearsல இருந்து 20 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ், பேமெண்ட் எல்லாமே இருக்கு. வாட் மோர் யூ நீட்? ஸோ அப்படின்னு பேசணும் நம்ம. இது உங்களுக்கு தெரியும். 14, 16, 18 எல்லாம் -4, அவ்வளவுதான். தட் இஸ் த பிரீமியம் ஹாலிடே. பிரீமியம் ஹாலிடே இப்போ பிரைவேட் இன்சூரன்ஸ் அப்படி சொல்லி வைக்கிறாங்க. நம்ம இங்க வந்து PPT, அவ்வளவுதான். Premium holiday 4 years, whatever the term -4. Minimum entry age 18 years. 18 years entry ஆனா completed age. மிச்சதெல்லாம் ஏஜ் near birthday, அதை பார்த்துக்கணும். மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ், இந்த மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த 55+ டேர்மை கூட்டினீங்கன்னா கீழே மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்துடும். உங்களுக்கு தெரியும். 55, 14, 51, 16, 67, 48, 66,
45 20 65. சோ மேக்ஸ் இதுதான், அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. அந்தந்த ஏஜுக்கு தக்கன நம்ம அப்படி கொடுக்கணும். ஓகே, இது வந்து ரிஸ்க் கவரேஜ் இமீடியட்டா ஸ்டார்ட் ஆயிரும் ஒன்ஸ் அக்செப்டன்ஸ் ஆயிடுதுன்னா. இதுதான். சோ +2 நான் சொன்னேன் இல்லையா? என்ன தாத்பரியம்னா, மேல பாத்தீங்கன்னாலும் தெரியும், கீழே பாத்தீங்கன்னாலும் தெரியும், எல்லாம் 2 2 கூடுறதா. இதுதான் +2. ஓகே சரி சார், இது என்ன +5? இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், +5னா அப்படியே இப்படி பாருங்க, 30 35 40 45 வருதா. -10 போட்டிருப்பேன், 40 30 20 10. இது மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஓகே, இதெல்லாம் வந்து சர்வைவல் பெனிஃபிட். அதுக்கு தான் அந்த இதை நான் போட்டிருந்தேன், SBMB போட்டிருக்கேன் பாருங்க. சோ திஸ் இஸ் ஹவ். So we will go to next slide. சரி, இப்போ பிளானை பத்தி பார்த்தாச்சு. இப்போ பிளான் பெனிஃபிட்ஸ்க்கு உள்ள வந்திருக்கோம். பிளான் பெனிஃபிட்ஸ்னா எல்லாரும் எல்ஐசி பிளான்னா என்ன கேட்பாங்க, மெச்சூரிட்டியில் என்ன தருவாங்க, இறந்து போனா என்ன தருவாங்க, வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, வாட் எல்ஸ் பிரைவேட் இன்சூரன்ஸ்ல இல்லாத உங்ககிட்ட என்ன இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரைவேட் இன்சூரன்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு 1 crore பிளான்லாம் கிடையாது. ஸோ டெத் பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இறந்து போனால் 125% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் along with guaranteed addition. Guaranteed addition எப்படி? ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 50 rupees. என்ன பண்ணணும்? sum assured divided by 1000 into 50 into number of years. அதுதான் guaranteed addition. Loyalty addition as applicable. 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனா லாயல்டி அடிஷன் கிடையாது, 5 வருஷத்துக்கு அப்புறம் போனா லாயல்டி அடிஷன் உண்டு. ஏன்னா அந்த ப்ராஃபிட் பார்ட்டிசிபேட்டிங் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உண்டு. இது வந்து நமக்கு தெரியும். இன்சால்வன்ஸ் உங்களுக்கு தெரியும், செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு, மெச்சூரிட்டியும் வாங்கிக்கலாம், டெத் பெனிஃபிட்டும் வாங்கிக்கலாம், சர்வைவல் பெனிஃபிட்டும் டெஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் உண்டு. ஆக்சிடென்டல் டெத், திரும்பி சொல்றேன், ஆக்சிடென்டல் டெத் மேக்ஸிமம் 2 crores. இந்த பிளான்லயே எடுக்கனாலும் எடுக்கலாம், மிச்ச பிளான்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இதுல 1 கோடி தான் எடுக்கணும். இதுல 1 கோடி மேக்ஸிமம் எடுக்கலாம். மிச்ச பிளான்ல 2 கோடி இருந்ததுன்னா இதுல 1 கோடி தான் எடுக்கலாம். நீங்க நிறைய எடுக்கலாம், அது வேற விஷயம். டெத் நடந்ததுன்னா உங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்னா 2 crores will be the ceiling for all plans put together. Term rider 25 lakhs, அதெல்லாம் டேர்ம் ரைடர் கண்டிஷன்ஸோட அப்படி வந்திருக்கும். நோ டெத் பெனிஃபிட். உங்களுக்கு தெரியும், எப்போதுமே கிரிட்டிக்கல் இல்னஸ்னா இறந்து போனா பணம் கிடையாது. கிரிட்டிக்கல் இல்னஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவை, அதனால ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. 30 days உயிரோட இருக்கணும். கிரிட்டிக்கல் இல்னஸ் நிறைய பேசியாச்சு. இந்த டாபிக்கு அது வந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், அதனால அதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம். அதான் நான் சொன்னேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி இறப்பு நடந்ததுனால் சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டீட் அடிஷன், டெத் அப்புறம் லாயல்டி அடிஷன் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஓகே, நெக்ஸ்ட். இது வரைக்கும் சார் நான் கரெக்டா போறேனா ஃபாஸ்டா போறேனா சார்? அமதா மேடம் கரெக்ட் சார். ஏதா இருந்தா you can stop me sir. now survival benefits. சும்மா சுந்தரம் சார் நம்ம தலைவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். அவர் வந்து 20 வருஷம் டேர்ம் எடுக்கிறாரு. நான் அவர் வந்து 34 வயசு ஆகிட்டேன். என்ன அவர் எவ்வளவு நாள் இருக்கட்டும் வயசு, ரொம்ப எங்க தானே இருக்காரு, நம்மளை வழி நடத்தி கொண்டு போறாரு. அதனால சோ 34 வயசு. ஓகே, 20 million. நான் அதான் சொன்னேன், மில்லியன்ல பேசுங்க, பில்லியன்ல பேசுங்க, ட்ரில்லியன்ல பேசுங்க. இது அந்த மாதிரி ஒரு செக்மெண்டான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் இருக்கு, பட் இந்த ப்ராடக்டோட மார்க்கெட் ஷேர் ஐ எம் வெரி சாரி டு சே ரொம்ப 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 கம்மி. எல்ஐசில எதுக்கு எடுத்தாலும் ஜீவன் லேப் தான் நம்பர் 1ல நிக்கிறது. ஐ எம் நாட் சேயிங், ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் எனி ப்ராடக்ட், பட் why are we not selling? That is the point. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா 4 பிளான் பண்ணா எம்டிஆர்டி, 8 பாலிசி வித்தா ஸ்ட்ரைட்டா சிஓடி கேலக்ஸி, எய்ம் ஹை, அவ்வளவுதான். சும்மா ஜீவன் லாபம், என்டோமெண்ட், ஜீவன் ஆனந்த், ஓகே, உமங் இஸ் ஓகே, உமங்கும் நல்ல ஹை செக்மெண்ட். இந்த மாதிரி ஒரு 1 crore 2 crores 5 crores அடிச்சு தள்ளணும்னா மேபி கம்ப்ளீஷனுக்கு யூ மே ஹேவ் டு சஃபர். போயிட்டு வரும் சென்ட்ரல் ஆபீஸ் போயிட்டு வரும், தட் இஸ் டிஃபரெண்ட். இப்ப எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டட், ஸ்கேன் பண்ணி அனுப்புறாங்க, எல்லாம் வீடியோ மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே வந்துடுது.
சோ இப்ப பாத்தீங்கன்னா 20 வருஷம் அவர் எடுக்கிறாரு. 20 வருஷத்துக்கு அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட் எப்படி வருது பாருங்க. அவர் கட்ட வேண்டியது -4 16 இயர்ஸ் கட்டினா போறோம். 16 இயர்ஸ்க்கு பிரீமியம் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு போட்டிருக்கேன். 14,34,409. திஸ் இஸ் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஓகே, அண்ட் எக்ஸ்க்ளூடிங் ரைடர் வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க இதெல்லாம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். 90 lakhs 90 lakhs 20 lakhs. ஸோ அந்த 2 crores which is 20 million. இது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து 50 lakhs சர்வைவல் பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் இயருக்கு, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. அகைன் ஃபார் த ரிமைனிங் 11 இயர்ஸ்க்கு 1 crore 21 lakhs. அதுக்கப்புறம் லாயல்டி எடிஷன் அந்த சார்ட் பிரகாரம் நான் போட்டிருக்கேன். அது ஒரு கன்சர்வேட்டிவ் சார்ட் வச்சிருக்காங்க, அதை வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஐஆர்ஆர் பாத்தீங்கன்னா வாட் பீப்புள் ஆர் சேயிங் இட் இஸ் கம்ஸ் அபவுட் 5.5% கிட்ட ஐஆர்ஆர் வருது. கப்பிள்டு வித் லைஃப் கவரேஜ், ஆக்சிடென்டல் கவரேஜ், இதெல்லாம் பார்க்கணும். பிபிஎஃப்ல போடட்டும், மிக்சட் வேற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடட்டும், அது வேற விஷயம். அதுல வந்து இறந்து போனா பணம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. பட் ஒருத்தர் வந்து என்ன HNI கால்குலேட் நீங்க சந்திக்க பண்ணீங்கன்னா அவர் வந்து இதுல மாத்திரம் LIC மாத்திரம் போடுவார்னு எதிர்பார்க்க முடியாது. They will have diversified investments, but you will have to convince them by presenting it properly. That's what I am trying to say. சரி சார், இப்ப அடுத்தது சர்வைவல் பெனிஃபிட் முடிச்சுட்டேன். அடுத்தது இன்பில்ட் சிஏஆர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி யூனிக் அட்வான்டேஜ் ஆஃப் டேக்கிங் திஸ் பிளான். நிறைய பேர் வந்து எனக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் எடுக்காதவங்க ரைடர்ல நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா பிரீமியம் கொடுக்கணும், அதனால தான் இதுல இன்பில்ட் தாலி மீல்ஸ் மாதிரி அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி தான் ஆடான் கொடுத்து எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. அதாவது ஃபர்ஸ்ட் டயக்னாசிஸ் ஆஃப் தி 15 லிஸ்டட் டிசீசஸ். நம்ம ஆல்ரெடி சிஏஆர் பத்தி பேசிட்டோம். அந்த டிசீசஸ்ல ஃபர்ஸ்ட் டயக்னாசிஸ் வெயிட்டிங் பீரியட் அதே தான். எந்த கண்டிஷனும் கிரிட்டிக்கல் இல்னஸுக்கு உண்டான கண்டிஷன் எதுவுமே மாறவில்லை. ஸோ 120 டேஸ்க்குள்ள 90 days வெயிட்டிங் பீரியட், 120 daysக்குள்ள வந்து உங்களுக்கு கிளைம் அட்மிட் ஆயாச்சுன்னா, அஸ்யூமிங் இப்ப சார் 2 crores எடுத்திருக்காருன்னா எவ்வளவு கொடுப்பாங்க? 20 lakhs ஸ்ட்ரைட்டா 10%. இதுல இன்னொன்னு சொல்றாங்க, 2 வருஷம் நீங்க பிரீமியம் கட்ட வேண்டாம். அது தட் இஸ் கால்டு பிரீமியம் ஹாலிடே. அது உங்களோட ஆப்ஷன் தான். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போட மாட்டாங்க. அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட்லாம் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் போட மாட்டாங்க. ஸோ 90 days வெயிட்டிங் பீரியடு. இது வந்து பெய்ட் அப் பாலிசிஸுக்கும் உண்டு, நார்மலா அதர் ரைடர்ஸ் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் நாட் தி ரைடர், திஸ் இஸ் இன்பில்ட். There is a difference between rider, optional rider for which you are paying. This is a inbuilt for which you are paying. Your premium is included in the basic premium. So அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்பில்ட் கான்செப்ட் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க without even having rider நீங்க கொடுக்காம கூட இந்த பாலிசி can be sold. That is what I am trying to say. இப்போ அதர் ஆப்ஷனல் ரைடர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் அகைன், for the benefit of people who have not attended my earlier sessions, actually now I am not going to discuss in detail because these are riders already எல்லாருக்கும் தெரியும், சொல்ல கொடுக்க வேண்டியது இல்ல. இதுல 4 ரைடர் இருந்தா கூட 3 ரைடர் தான் எடுக்க முடியும். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் எடுத்துட்டு ADDB எடுக்கிறது there is no purpose இல்லையா. எப்போதுமே ஆல்வேஸ் சேஃப் ADDB கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், நியூ டர்ம் அஷூரன்ஸ் 3 ரைடர் தான் எடுத்துக்க முடியும். இந்த 3 ரைடருக்கும் உண்டான பிரீமியம் 100% ஆஃப் த பேசிக் பிரீமியத்தை தாண்டக்கூடாது. மிச்ச ரைடர்ஸ்க்கு உண்டான பிரீமியம் 30% ஆஃப் த பேசிக் பிரீமியம் ஆஃப் ஆல் பாலிசிஸ் டேக்கன் ஏர்லியர். இட் should not exceed. That is the condition for rider. That premiums are structured like that. அதை நீங்க என்ஷூர் பண்ணீங்க. ரைடர் கொடுக்குறாங்கிறது எக்கச்சக்கமா எடுக்க முடியாது, அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. They will have to calculate accordingly. சரி சார், நெக்ஸ்ட். சோ இது வரைக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது கேரண்டீட் அடிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 50 ரூபா இவ்வளவு கேரண்டீடு நம்ம கொடுக்குறோம். பட் we are all selling LOB, endowment, உமங்குக்கு என்ன மெச்சூரிட்டி. அப்புறம் நான் வந்து எந்த ப்ராடக்ட் ஐ எம் டெல்லிங் யூ, எந்த ப்ராடக்ட் LICல வந்து ஒஸ்ட் நான் சொல்ல வரல. ஆல் த ப்ராடக்ட்ஸ் ஆர் குட். யூ give him some combination on the family need. அவங்களோட நீட்ஸை பொறுத்து காம்பினேஷன்ல கொடுத்து this policy also can be sold. இந்த பாலிசி எடுத்தீங்கன்னா இந்த பாலிசி எடுத்துக்கோங்க சொல்லி இதை ஒரு பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ணினால் you will get more number of policies, hefty premium. So for your commission will be எங்கேயோ போயிடும். It will hit the roof. அவ்வளவுதான். So 6th இயர்ல இருந்து 55 ரூபா சிம்பிள் கால்குலேஷன் போட்டு நீங்க காமிச்சிடலாம். ஒண்ணுமே இல்லை, எக்ஸல்ல போட்டுட்டு sum assured divided by 1000 into 50 rupees into number of years. அதே மாதிரி sum assured divided by 1000
into 55 years into number of years. That's it calculation. PPT வரைக்கும் தான் கொடுப்பாங்க. Please understand. பாலிசி டேர்ம் வரைக்கும் கேரண்டீட் அடிஷன் கிடையாது. PPT 20 வருஷம் டேர்முக்கு 16 வருஷம், PPTனா 16 வருஷத்துக்கு தான் உண்டு. 16ல இருந்து 20 வருஷத்துக்கு கொடுப்பாங்கன்னு அங்க போய் சொல்லக்கூடாது. எப்ப எந்த வருஷம் நீங்க பிரீமியம் பே பண்ணலையோ அந்த வருஷத்துக்கு கேரண்டீட் அடிஷன் கிடையாது. ஓகே, எஸ், கேரண்டீட் அடிஷன் முடிச்சிட்டேன். இப்ப லாயல்டி அடிஷன். இது வந்து ஒரு சாம்பிள் லாயல்டி அடிஷன் which was downloaded from the authenticated source website. So these are all the projected loyalty addition. ஏன்னா ஜீவன் சிரோன்மை லான்ச் பண்ணியே 2-3 வருஷம் தான் ஆறுது. இது ராஜகோபால் சார் சொன்னாரே இவ்வளவு கொடுப்பாங்களான்னு என்ன கேட்காதீங்க. இட்ஸ் a projected chart. So disclaimer நான் முதல்லயே சொல்லிடுறேன். This is not my own preparation. This was downloaded from the authenticated source of website. அதை வச்சுதான் காமிக்கிறேன். ஓகே, சோ இந்த லாயல்டி அடிஷனை பேஸ் பண்ணி நீங்க கால்குலேஷன் காமிக்கணும். இது பாத்தீங்கன்னா தெரியும். லாயல்டி அடிஷன் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆயிருக்கோ அந்த சம் அஷ்யூர்ட் 1000 ரூபீஸ்க்கு உண்டானது. So divided by 1000 into this amount. This will be the loyalty addition. So இது வரைக்கும் பிளான் பெனிஃபிட்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆஃப்டர் சேல்ஸ். என்ன சார் ஆஃப்டர் சேல்ஸ்னு போடுறீங்க? இது என்ன கன்சியூமர் ப்ராடக்டா? நோ, கன்சியூமர் ப்ராடக்ட் மாதிரி நீங்க சர்வீஸ் பண்ண. ஏன்னா நிறைய பேருக்கு பாலிசி எடுத்த அப்புறம் தான் இதுல இந்த என்ன பண்ணலாம், லோனை வாங்கலாமா, சரண்டர் பண்ணலாமா, இப்ப பெய்டப்பா இதை நம்ம கண்டினியூ பண்ண முடியலையே, பிசினஸ் போறோமே, ஊருக்கு போறோமே, ஃபாரின் கண்ட்ரி போறோமே, என்ன பண்ணலாம் தான் தோணும். திஸ் இஸ் கால்ட், அதனால தான் ஆஃப்டர் சேல்ஸ் போட்டேன். இந்த ஆஃப்டர் சேல்ஸ் என்னெல்லாம் உண்டு அப்படிங்கறத கொஞ்சம் டிஃபரெண்டா நீங்க சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெய்டப் 1 வருஷம் நீங்க பாலிசி பணம் கட்டினாலே பெய்டப் ஆயிரும். ஓகே, அதுக்கு உண்டான ப்ரொபோர்ஷனேட் டெத் சம் அஷ்யூர்ட் will be given. ஓகே, மெச்சூரிட்டி பெய்டப்பும் அதே தான். டெத் சம் அஷ்யூர்ட்னா 125% அதை இதை போட்டு கால்குலேட் பண்ணி காமிப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸல் போட்டிருக்கேன், காமிக்கிறேன், சப்ஜெக்ட் டு டைம் அவைலபிலிட்டி. ஓகே, அகைன் சர்வைவல் பெனிஃபிட் சேம் ஃபார்முலா நான் அப்பதே சொல்லிட்டேன். ஸோ சர்வைவல் பெனிஃபிட்டும் அதே தான். சம் அஷ்யூர்ட் பேயபிள் அண்டர் இன்ஃபோர்ஸ் பாலிசி, அதாவது எஸ்பி எவ்வளவு கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு கொடுக்குறோம், 5 வருஷத்துக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த வந்து தட் இஸ் நாட் 5 வருஷம், 10, 12, 14, 2 வருஷத்துக்கு ஒரு தரம் கொடுக்குறோம், டிபெண்டிங் ஆன் தி டேர்ம் வாட் த பாலிசி ஹோல்டர் இஸ் சோசன். அதை பேஸ் பண்ணி இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்கு. வெரி வெரி ஈஸி. ஆனா இது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. வெரி வெரி ஈஸி ஃபார்முலா. இன்பில்ட்டை பத்தி நம்ம பேசிட்டோம். இந்த அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். when the policy is in paid up, policy holder will have the benefit of enjoying the inbuilt CIR benefit. That's very very important unique USP of the product. இந்த இதை நீங்க சொன்னீங்கனாலே you will be getting more chances of getting the sale concluded. So loyalty addition அதே தான் உண்டு, paid up policies-க்கு உண்டு. எவ்வளவு வருஷம் வரும், 8 வருஷம் கட்டிட்டு 8 வருஷம் கட்டினவருக்கு லாயல்டி அடிஷன் கொடுக்க முடியாது சொல்ல முடியுமா? அது பெய்ட் அப் ஆயிடுச்சுன்னா அந்த 5ல, ஏன்னா மினிமம் 5 வருஷம் கட்டிருக்கணுங்கிற லாஜிக் இருக்கு லாயல்டி அடிஷனுக்கு. கண்டினியூ பண்ணி 8 வருஷத்துல பெய்ட் அப் ஆச்சுன்னா லாயல்டி அடிஷன் எல்ஐசி ஹேஸ் டு பே. ஸோ அதை பார்த்துக்கணும். இதே மாதிரி தான் கேரண்டீட் அடிஷன் எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டா கொடுப்பாங்க. இது உங்களுக்கு தெரியும். கிளைம் கன்செஷன் எல்லாருக்கும் தெரியும். 3 வருஷம் பாலிசி கட்டி இருந்து 6 மாசத்துக்குள்ள இறந்து போனா சம் அஷ்யூர்ட் will be given. 5 வருஷம் பாலிசி கட்டி 12 மாசத்துக்குள்ள இறந்து போனால் சம் அஷ்யூர்ட் will be given. ஓகே, இதுல சூசைட் இருந்ததுன்னா கிடையாது. இதுல வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்டும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த கிளைம் கன்செஷன்ல அதே மாதிரி ஏதாவது நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஆல் ரைடர்ஸ் ஷால் நாட் அக்கர் பெய்ட் அப் வேல்யூ எக்ஸப்டிங் இன்பில்ட். அதான் அப்ப நம்ம சொல்லிட்டோம். இன்பில்ட்டா இருந்ததுனால அது என்ன கட்டியிருக்காரோ அந்த இன்பில்ட் சம் அஷ்யூர்ட்க்கு உண்டான 10% will be given. Policy can be surrendered anytime after 1 year. Guaranteed surrender value ஒரு ஃபேக்டர் இருக்கு. நான் ஃபேக்டர் தான் காமிப்பேன். ஏன்னா இது வந்து 1 hourல நடத்தக்கூடிய கிளாஸ் கிடையாது. இது இட்ஸ் a very very high end product. If you ask me, சார் வந்து சண்டே எனக்கு டைம் கொடுத்து அவருக்கு இவர சகாயராஜ் கொடுத்த மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்துருந்தா இந்த நடத்த முடியும். ஏன்னா உங்களுக்கு கால்குலேஷன்லாம் காமிச்சாதான் you will be able to என்ன சொல்றது, convince yourself before talking to the prospects. So special surrender value எல்லாமே இருக்கு. Riders shall not acquire any surrender value. ஓகே, இப்போ பிபிடிக்கு அப்புறம் ரைடர் பிரீமியம் இருந்து எடுத்துட்டதை அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சில பிரீமியம் வந்து பிபிடிக்கு அப்புறம் ரைடர் இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துட்டத இன்பில்ட் ஆயிருக்கும், அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம், ஆனா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா
அவர் அப்ஜெக்டிவ் இஸ் பாலிசி ஹோல்டர் நம்ம சரண்டர் பண்ண வைக்க கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். பட் பாலிசி ஹோல்டர் கேட்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு தான் இந்த பிபிடியும் இந்த கிளாஸும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ராஜகோபால் சார் சரண்டர் பண்ண சொல்லியிருக்காரு, கிளைம் எல்லாம் பாலிசி கூட இருக்கு. ஒருத்தன் வந்து ஒரு 1 crore 2 crores பாலிசி எடுத்து வருஷத்துக்கு ஒரு 8.5 லட்சம் 9 லட்சம் பிரீமியம் கட்டுறானா கேள்வி கேட்க மாட்டானா? சொல்லுங்க பார்க்கலாம். அதேதான், இதுதான் கேரண்டீடு சரண்டர் வேல்யூ ஃபேக்டர்ஸ். இது ஒண்ணும் இல்ல, இத்தனை வருஷம் பாலிசி ரன் ஆகிருக்கு, பாலிசி டேர்ம் இத்தனை வருஷம் பிபிடி ஆயிருக்குன்னா சரண்டர் பண்றப்போ டோட்டல் ஆஃப் த பிரீமியம் 6 வருஷத்துக்கு என்ன பிரீமியம் கட்டிருக்காரோ 9 லட்சம்னா 6 9 54, ஓகே 54 lakhs. 6வது வருஷத்துல அவர் இது பண்றாருன்னா 50%. அதே மாதிரி இந்த 6வது வருஷத்துல கேரண்டீடு அடிஷனும் ஆட் ஆயிருந்ததுன்னா தட் ஆல்சோ வில் பி கிவன். இதுதான் சார்ட். இது கரெக்டா எக்ஸல்ல போட்டீங்கன்னா வரும். ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ஷோ ஆல் திஸ். ஏன்னா இது again and again இட்ஸ் நாட் a 1 hour கிளாஸ் இது. பட் ஐ will have to finish it in another 20 minutes time. So guaranteed surrender value factors பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் அதே தான் சொன்னேன். இது கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த கேரண்டீடு சரண்டர் வேல்யூ ஃபேக்டர்ஸ்னா என்ன? கேரண்டீடு அடிஷன் ஒவ்வொரு வருஷத்துக்கு பணம் கட்ட ஆட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, இதையும் சேர்த்து கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பெர்சன்டேஜ் மல்டிப்ளைட் பை த பிரீமியம். நெக்ஸ்ட் சரி, ஆஃப்டர் சேல்ஸ்ல வேற என்னெல்லாம் இருக்கு? ரிவைவல் இருக்கு, பாலிசி பணம் கட்டி 5 வருஷத்துக்குள்ள பண்ணிக்கலாம். ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா பாலிசி பெனிஃபிட் ஸ்ட்ரக்சர் மாறாத மாதிரி இருக்கணும். ரிடக்ஷன் இன் டேர்ம் பண்ணிக்கலாம். பட் பாலிசி கண்டிஷன்ஸ் நான் காமிச்சேன் இல்லையா, மினிமம் இத்தனை வருஷம் இருக்கணும், அந்த ஏஜ் மெச்சூரிட்டி ஏஜ் அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஏடிடிபி ஏபி உங்களுக்கு தெரியும், இந்த 2 ரைடரும் எப்பனாலும் ஆட் பண்ணலாம். ஆனால் 5 வருஷம் பிபிடி இருக்க வேண்டும். திரும்பி எல்லா பிளான்லயும் பேசினது தான் அது. அதுல ஒன்றும் சேஞ்சே கிடையாது. டேர்ம் ரைடர், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், it has to be taken only at the inception of the proposal or inception of the policy. Loan immediate 1 year கழிச்சு வாங்கிக்கலாம். Enforce policyனா surrender value factorல 90% கொடுப்பாங்க, 80% of the paid up policyல கொடுப்பாங்க. என்னென்ன இன்ட்ரெஸ்ட் உண்டோ அதுக்கெல்லாம் உண்டு. மிச்சபடி அசைன்மெண்ட், டெத் கிளைம், மெச்சூரிட்டி கிளைம், எஸ்பி கிளைம் எல்லாமே as per the current procedure. ஜீவன் சிரோன்மணிக்கு வேண்டி தனி ப்ரொசீஜர் கிடையாது. பாலிசி சர்வீசிங் எவ்ரிதிங் as applicable to other policies. சூசைட் கிளாஸ் உங்களுக்கு தெரியும். சூசைட் கிளாஸ்னா 12 மாசத்துக்குள்ள பாலிசி எடுத்து இறந்து போனால் கிடையாது, 80% ஆஃப் தி பிரீமியம் will be paid. அதே மாதிரி ரிவைவ் பண்ணி 12 மாசத்துக்குள்ள இறந்து போனாலும் அதே கண்டிஷன் தான். உங்களுக்கு ரிவைவ் பண்ணனாலே ஒன்ஸ் பாலிசி லாப்ஸ் ஆச்சுனாலே திரும்பி ஆரம்பிக்கிற மாதிரி தானே. ஓகே, டெர்மினேஷன் ஆஃப் தி பாலிசி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இறந்து போனா இதெல்லாம் ஜென்ரல் இதுதான். இன்னும் மெச்சூரிட்டி முடிஞ்சா பாலிசி டெர்மினேட் ஆயிரும், ரிவைவ் பண்ண லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் திரும்பி சொல்ல வேண்டாம். எல்லா பாலிசிஸுக்கும் உண்டானது தான் இது. இது நாட் மச், அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி, இப்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஜெக்ட் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். சார் எப்படி சார் 8 மணிக்கு முடிச்சிடணும்ல சார்? ஆமா சார், ஹிந்தி கிளாஸ் இருக்கு. சரி, இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு. அண்டர் ரைட்டிங் லைவ்ஸ் எலிஜிபிள். இது ரொம்ப ரொம்ப கவனிச்சுக்கோங்க. இது வந்து கம்பல்சரி மெடிக்கல், நான் மெடிக்கலை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 1 கோடினா எப்படி நான் மெடிக்கல் எப்படி கொடுக்க முடியும்? மேஜர் மேல் லைவ்ஸ், ஃபீமேல் லைவ்ஸ் கேட்டகரி ஏ ஒண்ணுதான் உண்டு. மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம். 2 crores வரைக்கும் இங்க பண்ணிக்கலாம். இல்லாட்டா 2 crores மேலன்னா இட் வில் பி ரெஃபர்ட் டு ஜோனல் ஆஃபீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆஃபீஸ். டிசேபிள்டு பிசிக்கலி கிடையாது. என்ஆர்ஐக்கு குரூப் 5 கண்ட்ரீஸ்க்கு உண்டானவங்களுக்கு உண்டு. பட் இப்போ உடனே கோவிட் பத்தி எல்லாம் கேட்காது. கோவிட்டுக்கு என்ன தனி அண்டர் ரைட்டிங் ரூல்ஸ் உண்டு. கோவிட்டுக்கு ஆஸ் அப்ளிகபிள் அந்த குவாரண்டைன் பீரியட் இத்தனை மாசம், போஸ்ட் கோவிட் அதெல்லாம் உண்டு. இஎம்ஆர் கிளாஸ்னா எக்ஸ்ட்ரா மார்டாலிட்டி ரேட் அந்த இருக்கு இல்லையா, கிளாஸ் எக்ஸ்ட்ரா போடுறாங்க இல்லையா, 2 அது கேட்டகரி 2 வரைக்கும் தான் அது பண்ண முடியும். அதாவது கிளாஸ் 1 கிளாஸ் 2 எக்ஸ்ட்ரா சொல்றாங்க இல்லையா. எஸ்யூசி வந்து இந்த பாலிசியை பொறுத்தவரை 125%. ஏன்னா இறந்து போனா 125% கொடுக்கறதுனால that will be the actual sum assured. SUC as per existing rules உங்களுக்கு தெரியும். 2 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த பாலிசிகள் அனைத்தும் கால்குலேட் பண்ணி அதுக்கு உண்டான ரைடர்ஸையும் சேர்த்து that will then SUC will be arrived. அதுக்கு அப்புறம் தான் இந்த total rated of sum assured will be calculated. அதுக்கு தக்கன மெடிக்கல் எல்லாமே நீங்க பண்ணி ஆகணும். ஓகே, அப்புறம் பினான்சியல் அண்டர் ரைட்டிங் ஒன்லி ஏஎஸ்சி மெத்தட் தான் எடுத்திருப்பாங்க. அதுல வந்து இப்போ ரைடர்ஸ் எல்லாம் சேர்த்து டிஆர்எஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து 2 கோடிக்கு வருது வச்சுக்கோங்களேன். அந்த 2 கோடிக்கு தக்கன வந்து உங்களுக்கு பினான்சியல் அண்டர் ரைட்டிங்ல உங்களுக்கு வந்து சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட், அப்புறம் உங்க இன்கம் ப்ரூஃப் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சார் அன்னைக்கே மனித மதிகள் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் ஃபார்ம் 32/51A 51B கண்டிப்பாக கொடுக்க வேண்டும்.
இது வந்து டிபெண்டிங் ஆன் த சம் அஷ்யூர்டு பிரான்ச் மேனேஜர் கொடுக்கணும். 5 கோடிக்கு மேல போனா MM, SDM அந்த மாதிரிலாம் கேட்டகரிஸ் இருக்கு. அது நீங்க பாத்துக்கணும். இதுல வந்து ஒன்னே ஒண்ணு, இது எனக்கு இது வருதா தெரியல, வரலன்னா நான் விட்டுறேன். ஹை சம் அஷ்யூர்டு அண்டர் ரைட்டிங்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு வரலன்னா எனக்கு சொல்லுங்க சார், சுத்தின்னு இருக்கு. ஐ திங்க் இட் ஷுட் கம். அரை நிமிஷம் பார்க்கலாம், இல்லாட்டா ஸ்கிப். ஐ லைக் டு ஷோ ஹை சம் அஷ்யூர்டு எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு தெரியும். அதர்வைஸ் நான் தனியா காமிக்கிறேன். And it has to retrieve from the other folder. அது வராது சார், தனியான அது வருது சார், வருது. உங்களுக்கு வருதான்னு பாருங்க, எனக்கு வருது. அங்க வருதா பாருங்க, வருதா சார்? வரல வரல. இன்னும் வரல சார். வரலையா? ஒன்னும் தெரியல சார். தெரியல. வருதா சார்? வரல சார். சரி, ஓகே, நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். ஓகே, சாரி, நான் காமிக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி இது. இப்போ வந்து அண்டர் ரைட்டிங் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ். இப்போ வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க 12th May 2021ல. இது நீங்க சார்ட் 1 விட்டுருங்க, ஏன்னா சார்ட் 2ல தான் வந்து அந்த இந்த இதுக்கு உண்டான இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்க இங்க பார்க்க வேண்டியது இந்த கடைசி காலம் தான் பார்க்கணும். ஏஜ் மேல போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இது அப்படியே ஒண்ணும் இல்லை, நான் ஒன்றும் பெருசா பண்ணல. சர்க்குலர் அப்படியே எடுத்து இங்க போட்டிருக்கேன். ராஜகோபாலனோட வேல்யூ எடிஷன் இந்த இதுல வேலை ஒண்ணும் கிடையாது. இந்த 4 ஸ்லைட்ல அப்படியே அதை காப்பி பண்ணி தான் இதுல போட்டிருக்கேன். அதனால இதுல எதுவும் யாரும் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுல உண்டானது LIC சென்ட்ரல் ஆஃபீஸ் சர்க்குலர். இது அப்படியே தான் காமிச்சிருக்கேன். அந்தந்த ரிப்போர்ட்ஸ் அதுக்கு பேஸ்ட் ஆன் தி SUC பேஸ்டு என்ன வருதோ அதை அதுக்கு தக்கன மெடிக்கல் பண்ணி ஆகணும். இது பார்த்துக்கணும். ஜீவன் அமர், இது ஜெனரலா ஜீவன் அமரை பத்தி இப்ப பேச வேண்டாம். இது MHR லிமிட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் பாருங்க. நம்ம வந்து CM கிளப் MDRT இருந்தா தான் 1 crore கைது போட முடியும். மிச்சது எல்லாமே டெவலப்மெண்ட் ஆபீசர், SBS, DOs, ABMS, BM அந்த மாதிரி லிமிட்ஸ் இருக்கு. ஸோ அது நீங்க பார்த்துக்க வேண்டும். அகைன் அத்தாரிட்டி இதுதான். MHR திரும்பி ஐ எம் ரிப்பீட்டிங் ஒய் ஐம் சேயிங்னா கீழே சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதனால ரிப்பீட் பண்றேன். MHR வந்து கண்டிப்பாக வேண்டும் 3251. அதே மாதிரி சில பிளான்ஸுக்கு இது அப்கோர்ஸ் 855 பத்தி பேச வேண்டாம். ஹையர் சம் அஷ்யூர்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து லெட்டர் கட்ல ஏதாவது கொடுக்கணும், அதெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. திஸ் ஆர் ஆல் தி பேசிக். இது இது ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் நம்ம முன்னாடியே நான் நடத்திருக்கேன். இதுல எப்படி தெரியும்னா ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். 3 வருஷத்துக்கு உண்டான டோட்டல் ஆவரேஜ் இன்கம், டோட்டல் இன்கம் கூட்டிட்டு டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா தட் வில் பி தி ஆவரேஜ் இன்கம். ஒருத்தர் வந்து 10 லட்சத்துக்கு கீழே டிராப் பண்ணார்னா இது, 10 லட்சத்துக்கு மேல டிராப் பண்ணார்னா இது. ஸோ அந்த 3 வருஷத்துக்கு உண்டான சம் டோட்டல் ஆஃப் தி ஆனுவல் இன்கம், ஓகே, டிவைடட் பை 3 இன்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ். நம்பர் ஆஃப் டைம்ஸ் இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு, இன்க்ளூடிங் தி எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ். ஏன் சார் இந்த பாலிசி வந்து அப்படிக்கெல்லாம் கிடையாது. என்ன ரீசன்? என்ன இன்சூரபிலிட்டி இருக்கணும், பினான்சியல் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், பணம் கட்டணும், பாலிசியை சர்வீஸ் பண்ணுவாங்களா, நீடு இருக்கணும், இன்சூரன்ஸ் நீடு இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரி ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங் ஒருத்தருக்கு எவ்வளவு கொடுக்கலாம். இதுல ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஷேரை வித்து இது பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்லாம் இதுல எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலா உங்களுக்கு காமிக்கிறேங்கிறதுனால காமிச்சேன். சரி சார் இது பண்ணிட்டீங்க, எங்க இதெல்லாம் ஓகே. எங்களுக்கு என்ன சார், என்ன உங்களுக்கு என்ன தெரியணும்? ஃபாஸ்ட் ட்ராக் க்ரோத் 5 ப்ராப்ளம். இதே 5 பாலிசி வித்தாலே போறோம். ஸ்ட்ரைட் MDRT ஒரு 8 பாலிசி வித்தீங்கன்னா, ஏன்னா மினிமம் ஆவரேஜ் பிரீமியமே 7 to 8 lakhs வருது உங்களுக்கு தெரியும். பட் ஆல்வேஸ் டார்கெட் டு கம்ப்ளீட் அ பாலிசி இன் இயர்லி பிரீமியம். எப்போதுமே நான் என்ன சின்ன பாலிசி பண்ண கூட நான் ஐம் டூயிங் தட் ஒன்லி, தோ ஐ ஹவ் நாட் டன் எனி ஜீவன் சுரன்மணி. நீங்க என்ன சார் இவ்வளவு கிளாஸ் எடுக்கீங்க, நீங்க என்ன வித்தீங்கன்னு என்ன கேட்காதீங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்ல வரேன். நிறைய பாலிசி வித்தா நம்மளோட ஸ்டாண்டர்ட், இன்னைக்கு வாடகை வீட்டுல இருந்தா நாளைக்கு சொந்த பங்களால போகலாம். 1 கார் இருந்தா 2 கார் வாங்கலாம், 3 கார் இருந்தா 10 கார் வாங்கலாம். உங்களுக்கு என்னெல்லாமோ உங்களை அசெட் பேஸ கிரியேட் பண்ணலாம். கடைசியில லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதுதான் பவர் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் காமிக்கிறார் பாருங்க. நான் இவ்வளவு நேரம் பண்ணதுக்கு ஒரு எவ்வளவு அசால்ட்டா இதுதான் பவர் பாயிண்ட் அப்படின்னு காமிக்கிறார் பாருங்க. சோ இப்போ ஒரு நிமிஷம் நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இதை காமிச்சிடுறேன். ஐ திங்க் இன்னொரு பவர் பாயிண்ட் அந்த பிக்சர் காமிக்கிறேன்.
சோ இதுல என்ன புரியுது, ஒருத்தர் கேக்குறாரு பாருங்க, அதாவது பவர் பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும் நினைக்காதீங்க. நம்ம எஸ்எம்ஜி ஆட்களுக்கு வேணா தெரியும் அவர் எந்த பவரை காமிக்கிறாரு பாருங்க. என்ன ராஜகோபால் இவ்வளவு நேரம் பண்ணி இதான் பவர் பாயிண்ட்ங்கிறாரு அவரு. சோ நம்ம சொல்றதெல்லாம் எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் இல்ல சார், அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மீனிங். சோ புரியற மாதிரி எதுவுமே சொல்லணும். பவர் பாயிண்ட் அப்படின்னா டைரக்டா அவர் என்னத்தை காமிக்கிறார் பாருங்க, ஷாக் தான் அடிக்காது சொன்னோம்னா. சோ ஐ ஆம் ஸ்டாப்பிங் திஸ். ஓகே, அந்த ஹையர் சம்மேஷன் மட்டும் நான் காமிச்சிட்டு I will conclude my session. ஒன்னும் வரலையே, ஒரு நிமிஷம். வரல போல சார். ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு வருது? இல்ல இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். ஒரே நிமிஷம். சங்கர சுப்ரமணியன் கமெண்ட் கொடுத்திருக்காரு. வரலன்னா வாட்ஸ்அப்ல போட்டுக்கலாம் சார். சார் வரலன்னா வாட்ஸ்அப்ல போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிச்சா அது புரியுமே பார்த்து. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். வந்திருக்கிற எஸ்எம்ஜி நண்பர்கள் அனைவரும் சிரோமணி என்ன அப்படிங்கறத ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள ஒன்று நினைச்சிருக்கலாம், என்னடா அது சிரோமணி யாரு போய் விற்க போறா, அது மினிமம் 1 கோடி ரூபா சம்பாதிச்சு விடு, அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்காரு, நம்ம பாட்டு கிடப்போம் அப்படி சில பேர் நினைக்கிறது தெரியுது. இல்ல, நான் எதற்காக இந்த சிரோமணி நடத்துறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் சிரோமணி நண்பர்களே, இதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இதை நீங்க கவலைப்பட வேண்டாம். ரெட்டன்ஷன் லிமிட், ஃபேக்கல்டேட்டிவ் லிமிட்ஸ், இது வந்து பினான்சியல் பவர் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு, அது வந்து எல்ஐசிக்கு உண்டான அத்தாரிட்டி லெவல்ஸ். நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ரீஇன்சூரன்ஸ் லெவல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு நிமிஷம் லோட் ஆகுது. ஏன்னா அது கொஞ்சம் லேட்டா தான், பெரிய ஃபைலு உடனே வந்துடும். அரை நிமிஷம் பார்க்கலாம், லேட்டா விட்டுறலாம் சார். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். வருது. ஏன்னா இது வெப்சைட்ல போயிட்டு எடுத்துன்னு வரணும். நண்பர்களை இதை மாத்திரம் நீங்க பாத்துக்கணும். நான் இதை ஐ சம்மர்ஷூர்ங்கிறதுனால இதை காமிக்கணும்னு விரும்புறேன், வேற ஒண்ணும் இல்லை. பாத்தீங்களா, இதெல்லாம் இந்த இன்கம்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. கேபிட்டல் கெயின்ஸ், ஷேர் விற்கிறது, அப்புறம் வீடு வித்தேன், லேண்டை வித்தேன், இதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம். டேர்ம் பிளானுக்கு வந்தவனோட ஏர்ன்டு இன்கம் என்ன, அதாவது ரெகுலர் சம்பளம் இருக்கணுங்கிறது தான் லாஜிக். பிசினஸ்னா பிசினஸ் இன்கம் ரெகுலரா இருக்கு. 3 வருஷம் நம்ம எதுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்கறோம், அதுக்கு தானே கேட்கறோம் இல்லையா? தீஸ் ஆர் ஆல் தி இன்கம்ஸ் வில் பி எக்ஸ்க்ளூடட். அதனால இதெல்லாம் பண்றாரு அதெல்லாம் பண்றாரு நீங்க சொல்லி பண்ண முடியாது. என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன், அக்ரிகல்ச்சர் இன்கம், எக்ஸம்ட் இன்கம், இதெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன இருக்கோ இதெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க ஐடிஆர்ல. இன்கம் நாட் ரெஃப்ளெக்டட் இன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இது அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் எடுத்துப்பாங்க. அதுக்கு எது கொஸ்டினர் இருக்கு. பார்ட்னர்ஷிப் எதுனா பார்ட்னர்ஷிப் இன்கம் கொடுக்கலாம். இன்னொன்னு சொல்ல மறந்து போயிட்டேன், ஜீவன் சிரோமணி பிளான் வந்து கீமேனுக்கு கொடுக்க முடியாது, பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடியாது, ஒன்லி எம்ப்ளாய்க்கு தான் கொடுக்க முடியும். ஓகே, அன்னைக்கு எங்கிட்ட ஒருத்தர் வந்து பேசினவர் வந்து என்ன வந்து கீமேன் இன்சூரன்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணாரு, which is not right. டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் அவங்க எம்ஹெச்ஆர் எழுதுறப்பவே இதெல்லாம் பார்ப்பாங்க. எஜுகேஷன் என்ன, ப்ரொஃபைல் ஆஃப் த கஸ்டமர் என்ன, சோசியோ எக்கனாமிக் பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் அப்படி நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் தான் எம்ஹெச்ஆர்ல இதெல்லாம் இருக்கும். அவர் எம்ஹெச்ஆர்னா என்ன, ஆளை பார்த்து எழுதுறது தெரியுமா உங்களுக்கு? ஜென்ரலா ஒண்ணு இல்லாட்டா போன்ல பேசி நம்ம பண்றோம். ஏன்னா நம்ம பார்த்துட்டோங்கிறதுனால எல்ஐசி பிலீவ் ஏஜென்ட்ஸ், அவ்வளவுதான். பேக்ரவுண்ட் என்ன, அசட்ஸ் லைபிலிட்டிஸ் என்ன, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன,
அவர் மாட்டு ஊரெல்லாம் கடனை வச்சுட்டு ஏதோ ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கறாங்க இல்லையா? ஸோ எப்படி வந்து பாலிசியை சர்வீஸ் பண்ணுவார், இவ்வளவு பிரீமியம் பே பண்ணுவாரா, ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணினா தான் இந்த மாதிரி பாலிசி எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். எம்ப்ளாயி ஸ்கீமுக்கு அது தனி ரூல்ஸ் இருக்கு. அதர் பாயிண்ட்ஸ்லாம் நீங்க பார்க்க வேண்டியது, அவங்க கிராஜுவேட்டா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன, இதெல்லாம் ஜென்ரலா நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஜீவன் சிரோமணி, ஃபார் ஆல் பாலிசிஸ். ஸோ இது ஜஸ்ட் உங்கள்ட்ட காமிக்கணும்னு விரும்பினேன். ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் தனியா இருக்கு, பட் அதை வந்து அவங்கள்ட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அதனால அதை பத்தி திரும்பி பேச வேண்டாம். ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஷேர் கொடுக்குறேன். So thank you. With this, I would like to conclude my session on Jeevan Shiromani. I hope I have covered to the extent possible. Okay. Hope all of you would have understood to the extent possible. Thank you. Your questions are welcome. Thank you for the opportunity, sir. I think I am on time. 8 minutes. Okay, sir. Thank you, sir. Thank you. அதாவது நண்பர்களே, என்னடா இந்த எஸ்எம்ஜி குரூப் இந்த சிரோமணிலாம் நடத்துறாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம்னு நினைக்கிறேன். நினைச்சிருப்பாங்க, என்னடா சிரோமணிலாம் யாரு போய் விற்க போறான், அவர் பாட்டுக்கு என்னத்த சொல்லிட்டு இருக்காரு, நம்ம பாட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கோமே, யாரு போய் விற்க போறான் அப்படின்னா சில பேர் நினைக்கிறது தெரியுது ஒரு பக்கம். ஆனா என்னோட ஏம் என்ன அப்படின்னா, எஸ்என்ஜி குரூப் மெம்பர்கள் அனைவருக்கும் சிரோமணினா என்ன, அந்த பிளான் உள்ள பெனிஃபிட் என்ன, அதை எப்படி விற்கணும் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் பாயிண்ட், சேல்ஸ் பாயிண்ட் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க, நம்ம பம்பாயை பொறுத்த மட்டும் இல்லை, வேற டெல்லியை பொறுத்த மட்டும், இப்போ ஒரு ஏஜென்ட் போய் கேன்வாஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, 1 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுங்க, உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஏஜென்ட் போய் சொல்றாரு, 1 லட்ச ரூபாய் பாலிசி எடுங்க. ஆனா அந்த கஸ்டமர் ஓகேன்னு சொல்லி பீரோல இருந்து 1 லட்ச ரூபாய் கேஷ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஏஜென்ட் என்ன பண்ணா, 1 லட்ச ரூபாய் சம்மஷோட பத்தி பேசியிருக்காங்க. 1 லட்ச ரூபாய் பாலிசி எடுங்கன்னு சொன்ன உடனே அவன் போய் 1 லட்ச ரூபாய் பாலிசி சம்மஷன் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் பாலிசி கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கான். ஆனா கப்போர்ட்ல இருந்து எடுத்துட்டு வர்றாரு, 1 லட்ச ரூபாய் கேஷ் எடுத்துட்டு வர்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த கஸ்டமருடைய அந்த வேல்யூ, அவரோட எஸ்டிமேட்டை பாருங்க அப்படின்னு. இது மாதிரிதான் சிரோமணி கொடுக்குற கஸ்டமர் இருக்காங்க. ஆனா நாம தான் சிரோமணி எப்படி விற்கிறது, மெடிக்கல் அண்டர் ரைட்டிங்லாம் எங்க அப்பா இவ்வளவு ரிப்போர்ட் கேட்குறாங்க, ஃபைனான்ஸ் அண்டர் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவரு ராஜகோபாலா சார் எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி ஸ்லைடு போடுறாரு, அவங்க பாருங்க அவ்வளவு பயங்கரமா இருக்கு, இதெல்லாம் யார் சார் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த பயத்திலேயே சிரோமணி எடுக்கிறது இல்லை. ஆக்சுவலி உண்மையிலேயே நமக்கு சிரோமணி கஸ்டமர் இருக்காங்க, நாம தான் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அது அட்லீஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, சிரோமணிக்கு முயற்சி பண்ணுங்க, கிடைக்காட்டா நல்லது அப்படின்னு நினைச்சு பண்ணுங்களேன். முதல்ல சிரோமணி போய் பேசுவோம், பாலிசி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, அப்ப அவர் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றோம் அப்படிங்கிற திறமையாவது நமக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்களேன். இப்படி ஒரு 10 கஸ்டமர், பெரிய கஸ்டமரை பார்த்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெடிக்கல் அண்டர் ரைட்டிங், ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங் நாலேஜ் ஓரளவு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரோமணி என்ன, அவங்க தாத்தாவே வந்தாலும் எடுத்துடலாம். இதான் உண்மை. இது மாதிரி சில ஏஜென்ட் எல்லாம் இப்போ பாருங்க, டெல்லி, அகமதாபாத், குஜராத் ஸ்டேட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சிரோமணி, 3 சிரோமணி, 4 சிரோமணியை கொடுத்து எம்டிஐடி ஆகிற ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வேணா உங்க மார்க்கெட்டிங் மேனேஜரை கேட்டு பாருங்க, சார் சிரோமணியில எம்டிஐடி ஆனவங்க, சிஓடி ஆனவங்க, டிஓடி ஆனவங்க லிஸ்ட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டு பாருங்க, அழகா லிஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க. பாருங்க, ஏகப்பட்ட பேர் சிரோமணி வித்துட்டு டிஓடி சிஓடி ஆயிருக்காங்க. அதை முதல்ல கண்டுபிடிங்க. வேணா இன்னொரு நாளைக்கு நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா உங்க டிவிஷன் மேனேஜர், உங்க மார்க்கெட்டிங் மேனேஜர், உங்க பிரான்ச் மேனேஜர்கிட்டே கேளுங்க, சிரோமணி மூலமாக எம்டிஐடி ஆன ஏஜென்சி லிஸ்ட் கேளுங்க, அவங்க தருவாங்க. அந்த லிஸ்ட்டை மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் மாறி 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 பாருங்க, தன்னால நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. நாங்களும் முயற்சி பண்றோம், அதுக்காக சிரோமணி நடத்தினால உடனே நாங்களே சிரோமணிலாம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாலேஜுங்கிறது வேற, கேன்வாசிங் மார்க்கெட்டிங்கிறது வேற. இவங்க நம்ம எஸ்என்ஜி குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் சிரோமணி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளானை நாங்கள் நடத்தியிருக்கோம். நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது, எஸ்என்ஜி அந்த குழு வந்து எல்லா ப்ராடக்டையும் நடத்தியிருக்காங்க ஆனா சிரோமணி மட்டும் நடத்தலைங்கிற ஒரு
பேர் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிரோமணி நாங்கள் நடத்தியிருக்கோம். இதில் உள்ள நீங்கள் இந்த டெலகிராமில் நாங்கள் போட்டு விடுறோம். இதை நீங்கள் பாருங்கள். ஒரு ராஜகோபாலன் சாருடைய அண்டர் ரைட்டிங், ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் கூட ஒரு மெம்பர் கேட்டிருக்காங்க, சார் அந்த கடைசியாக கொஞ்சம் காமிச்சிங்க இல்லையா, அதை கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் பெர்மிஷன் கேட்குறாரு. அது நீங்கள் அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் அனுப்புகிறேன், ஆனால் நீங்கள் சிரோமணி கேன்வாஸ் பண்ணுவீங்களான்னு கேளுங்க. அவர் என்ன சொல்கிறான்னு பதில் பாருங்கள். ஸோ எனிவே இந்த சிரோமணியை பற்றி ஏதாவது டவுட்டு யாருக்கு இருக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. அதுக்காக என்னடா கேட்டால் சிரிப்பாங்களோ இல்லைன்னா பயமாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் கேட்கலாம். நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்ம வீடு, தைரியமாக கேட்கலாம். அது நம்ம ஸ்டாஃபு, நம்ம ஃபேக்கல்டி மெம்பர் அப்படிங்கிறனால அவரும் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் யாராக இருந்தாலும் தாராளமாக ஒரு கேள்வி கேட்கலாம். அவர் பாடம் நடத்துனேங்கிறதுக்காகவாது சாட் பாக்ஸில் கொஞ்சம் அவர் உங்களுடைய ரிப்போர்ட்டை போட்டு விடுங்க. அதே சமயத்தில் ஒரு 2 பேர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது கேள்வி கேளுங்க. அது கேட்டால் தான் இந்த மீட்டிங்கோடைய ஒரு சாராம்சம் அடங்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. தயவுசெய்து யாராவது 2 பேர் அவர்கிட்ட கேள்வி கேளுங்க இது விஷயமாக. சும்மா எதுக்குனாலும் கேளுங்க. ஏன்னா இந்த சிரோமணியில் என்ன கேள்வி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? யாராவது இருக்கீங்களா? இல்லை பயப்படுறீங்களா? இன்னும் ஒருத்தருமே கை தூக்கல சார். ராஜகோபாலன் சார் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு போல இருக்கு. எல்லாம் புரிஞ்சிருச்சு சார், அவ்வளவுதான். எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஐயோ, நான் ஒரு மஜிதா மேடம் கை தூக்கி இருக்காங்க. அவங்க என்னன்னு கேட்போம். அவங்க என்னதான் கேட்கறான்னு பாத்துருவோமே. அவங்க பாருங்க, நல்ல லோ ப்ரொடியூசர் ஏஜென்ட். அவங்க நல்லா புரிஞ்சுங்க. லோ ப்ரொடியூசர் ஏஜென்ட் கேள்வி கேட்கறாங்க பாருங்க. கேளுமா. வணக்கம் சார். சொல்லுமா மேடம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். இது வந்து ஏஜ் ஒரு 30 வயசு. ஏஜ் 30 வயசு சார். சரி, என்னமாச்சு? லெதர் கம்பெனிஸ் இருக்காங்க. லெதர் கம்பெனி சென்னையில. நீங்க கேள்வி கேட்கற புரியலமா? நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு தெரியல. நான் வந்து ஏஜ் 30 வயசு சார். ஒரு லெதர் கம்பெனி வச்சிருக்காங்க. சரி சரி. அவங்களுக்கு எப்படி சார், அவங்க வருமானமே மந்த்லிக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் நடக்கும் வியாபாரம். ஆறாவா நீங்க 5 கோடி கொடுக்கலாமே. கொடுக்கலாமா? 5 கோடி ஜீவன் சிரோமணி பேசுங்க. இன்னும் சுரேஷ் பாபு சார் இருக்காங்க பக்கத்துல. எங்கிட்ட வந்து பேசினார்ல HN அவரு ராமமூர்த்தி பேசினார்ல. ராமமூர்த்தி சார் 5 கோடிக்கு தானே கொட்டேஷன் கொடுத்தாரு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 5 கோடிக்கு எடுத்துன்னு போங்க. டார்கெட் 3 கோடியாவது போடுவார். சரி சார். தேங்க்ஸ் சார். சரி, ஓகே சார். அதாவது நண்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்க. அந்த அம்மா வந்து லோ ப்ரொடியூசர் மீட் பண்ணிக்கோமா, மீட் பண்ணிக்கங்க. மீட் பண்ணி. அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் எத்தனையோ பேர் இருக்கீங்க. நல்ல எம்டிஆர் ஏஜென்ட் உள்ள இருக்காங்க, பெரிய பெரிய ஏஜென்ட் உள்ள இருக்காங்க. ஆனாலும் யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கக்கூடிய தைரியம் கூட வரல பாத்தீங்களா? ஆனா அந்த அம்மா எவ்வளவு தைரியமா கேட்கறாங்க பாருங்க. இதுதான் எஸ்எம்ஜியோடைய தைரியம் சொல்றது. இந்த தைரியம் வர மாட்டீங்க அப்படிங்கிறது தெரியல. பாவம். இனி வர்ற காலத்துல கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா தான் ஞானம் பிறக்கும். ஆகையால் லெக்சரை முடித்துக் கொள்கிறோம். அடுத்து இது இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கிறாங்க, போக வேண்டி இருக்கிறது. அதாவது ஹிந்தி கிளாஸுக்கு யார் வரணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு தனியா ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விருப்பப்பட்டவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. 9 மணிக்கு ஷார்ப்பாக ஹிந்தி கிளாஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக உள்ள வரலாம். ஸோ அதுக்குள்ள ஐடி பாஸ்வேர்டை நான் அனுப்புறேன். யாருக்கு விருப்பம் உள்ளவங்க என்னுடைய மொபைலுக்கு நீங்க மிஸ் கால் கொடுங்க, இல்லைன்னா பேசுங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த ஹிந்தியை நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு வட இந்தியா கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவும். அதே சமயத்துல இந்தியாவை சுத்தி பார்க்கறதுக்கும் கொஞ்சம் உதவும்.
இவரு நன்றி எல்லாருக்கும். மீண்டும் நாளைக்குள்ள செஷன் பாத்தீங்கன்னா இளஞ்செழியன் சாருடைய லெக்சரு, சாருடைய அண்டர் ரைட்டிங் செஷனு, ஹிந்தி ஸ்டேஜில் உள்ள அண்டர் ரைட்டிங் என்ன மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. நாளை சந்திப்போம். குட் நைட். தேங்க்யூ சார்.